தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 107 இரவு அச்சம். குறள் எண் 1069. இரவு உள்ள உள்ளம் உருகும் கரவும் உள்ளதும் இன்றி கெடும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், இறந்து வாழ வேண்டிய நிலையை நினைத்தால் உள்ளம் உருகி கரையும். ஆனால் ஒளித்து வைத்து கொண்டு இறப்போருக்கு இல்லை என்று சொல்வோரை நினைத்தால் உள்ளம் இல்லாமல் அடியோடு அழிந்தே போகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், இல்லாதவர்கள் இரவல் கேட்டு வாழ்கின்ற வாழ்க்கையை நினைக்கும் பொழுது அவர்கள் மனம் வருந்தும். ஆனால் இரவல் கேட்டு பொருள் வைத்து கொண்டே இல்லை என்று சொன்னவர்களை நினைத்தால் அவர்கள் மனம் கடினமாக வருந்தி உடைந்தே போகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.